ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் உலகம். குயின் உலகத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டு மாடித்தோட்டம். எங்கள் வீட்டு மாடித்தோட்டம் பாருங்கள். இது வந்து கீரை, தண்டு கீரை. பொதுவாகவே நான் கீரை வெளியில் வாங்குறது கிடையாது. ஏன்னா நிறைய ரசாயன உரம் கலக்குறாங்க, நானே பார்த்துருக்குறேன். அதனால் இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் நான் வளர்க்குறது. இது மாதிரி தான் வச்சேன். எங்கள் வீட்டில் உள்ள வேஸ்ட் பொருளை எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி தான் ஆரம்பித்தேன். அது இன்றைக்கி எனக்கு தேவையான கீரையெல்லாம் அதுவே கொடுத்துடுது. மேலே மாடியிலையும் வச்சுருக்கோம், கீழவும் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழம். நாங்கள் சாப்பிட்டு மீந்து போன அந்த தலையை எடுத்துக்கொண்டு இல்லை வச்சேன். பாருங்கள் அது எப்படி வளர்ந்துருச்சுன்னு. புதினா குச்சி நட்டு வச்சுருக்குறேன். அது பாருங்கள், கொத்தமல்லி இதுவும் நட்டு வச்சுருக்குறேன். அதுவே துளிர் விட்டுருச்சு. பச்சை மிளகாய் செடி இப்போ தான் நட்டுருக்குறேன். எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்குது, இருந்தாலும் மாடியில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு வச்சுருக்குறேன். எப்படி வரும்னு தெரில. இதில் கீரையில் அடிக்கடி பூச்சி விழ ஆரம்பிச்சிடும். பூச்சி விழுதுன்றக்காக ரசாயன உரம் போட்டுறாதீங்க. இது அடுப்பு சாம்பல். நான் போட்டது அடுப்பு சாம்பல் தான். அடுப்பு சாம்பலில் கொஞ்சம் மேலே தூவி விட்டோன்னா இந்த மேலே இருக்கிற இலையெல்லாம் கொஞ்சம் கருக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் புதுசாக நல்லா துளிர் விடும். பார்த்திங்களா, இதெல்லாம் பூச்சி விழுந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் புதுசாக துளிர் விட்டது. நான் அடுப்பு சாம்பல் போட்டதுக்கப்புறம் மழை பெஞ்சு அந்த மலையிலெல்லாம் சாம்பல் கரைஞ்சிருச்சு. இது புதுசாக இப்போ துளிர் விட்டுருக்கு. பார்த்தீங்களா, இந்த கீரையை சமைச்சு சாப்பிடும்போது நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான கீரையாக கொடுக்குறோம் அப்படின்ட்டு. எத்தனை பேர் இந்த மாதிரி மாடி வீட்டில் மாடி தோட்டத்தில் கீரை வச்சுருக்கீங்க? கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.